அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கற்றுக்கொண்ட நூல்களின் வாயிலாக கிடைக்கின்றது. அந்த நூலின் வாயிலாக கிடைக்கின்ற அறிவில் அவன் உயர்கின்றான், பெருமை அடைகின்றான், மதிக்கப்படுகின்றான். பாரதி கூறினார், காலை எழுந்தவுடன் படிப்பு என்று. அவனுடைய பேரன் பாரதிதாசன் நூலை படி, சங்க தமிழ் நூலை படி, முறைப்படி படி, முறைப்படி நூலை படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி படி. மனித மனதை நெகிழச் செய்கின்றது. கதாபாத்திரங்களின் வாழ்க்கையை நம்முடன் இணைக்கச் செய்கின்றது. அந்த வகையில் இந்த இலக்கிய வாசிப்பிலே மாபெரும் புரட்சி அறியலாமே தவிர தாமாக உணர முடியாது. ஏனெனில் அவருடைய அனுபவத்தை அவர் ஓடிய புக்களாக வெளியிட முடியும். ஆனால் அந்த இலக்கியங்களை வாசித்து நீங்கள் உணர முடியாது. அதனுள்ள ஆழமான கருத்துக்களை ஆதாரங்கள் அறிவியல் காரணங்கள் பின்னற்றவை. சரி, எதிர்த்தரப்பு தலைவர் சொல்லியுள்ளார், டிஜிட்டல் யுகமானது வாசிப்பை படித்து செல்கின்றது. அவருக்கு தெரியுமோ தெரியாது. அறிவியல் கண்டுபிடிப்புகள், கணினிமயமாக்கம், ஸ்மார்ட் போன்களின் பெருகை, செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகள் மக்களை மறுசீரமைத்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான சூழலில் இலக்கிய வாசிப்பு குறைந்து கொண்டு செல்வதனை அவதானிக்க முடிகின்றது. இலக்கியங்கள் மனித உணர்வுகளையும் அந்த காலம் பார்த்து புத்தகம் படிக்கும் காலமோ இந்த காலம். இன்றைய தலைமுறை கையில் புத்தகம் இல்லாததாக இருக்கிறது. இல்லைங்க, புத்தகம் தான் இருக்கு, ஆனா அது மொபைல் ஸ்கிரீனில் இருக்கு. முன்னாடி ஒரு கதை வாசிக்க வேண்டுமென்றா அளிக்கின்றதா ஊக்குவிக்கின்றதா என்றால் இது சார்பாக நான் தொழில்நுட்பம் அளிக்கின்றது என்று பேச வந்துள்ளேன். எதிரணி நண்பர்கள் நேற்று இரவு முழுவதும் எங்கள் வாதங்களை எப்படி அகற்பது என்று யோசித்து தூக்கமில்லாமல் இருந்திருக்கிறார்கள் போல். அவர்களுக்கு என் அனுபவங்கள்.
கல்வியை தெளிவுற கற்றுத்தேறி சிறந்த ஒரு ஆசிரியையாக பதவியேற்றார். இவர் ஒரு ஆளுமிக்க ஆசிரியர் என்ற அடிப்படை பல்லாண்டு காலங்கள் ஆசிரிய பணியாற்றிய மீனாட்சி அம்மாளுக்கு கல்வி திணைக்களம் அதிபராக இவரை தலைமையேற்றியது. திருப்படகம் மாவிக்குள்ளா பிரிவு அரசு கழகம் பாடசாலையில் அதிபராக தனது பதவி ஓய்வு காலம் வரை பணியாற்றினார்.